இந்தியா குவைத் இடையே எரிசக்தி, வணிகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் வலுவான உறவுகள் நீடித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். குவைத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு சிறப்பு நேர்காணல் அளித்தார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா குவைத் இடையே வரலாற்று ரீதியாக நீண்ட காலமாக நல்ல உறவுகள் நீடித்து வருவதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே முக்கிய தூணாக வணிகம் இருந்து வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த உறவுகள் மேலும் வலுப்பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மருத்துவம், சுகாதாரம், தொழில்நுட்பம், டிஜிட்டல், ஜவுளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்புகள் இனிவரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு என்பதால் உலகில் தற்போது நிலவும் சில கசப்பான நிகழ்வுகளை பொறுமையுடன் கையாண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த பொறுமையுடன் செயலாற்றும் இந்தியாவின் போக்கால் கடந்த 10 ஆண்டுகளில் உலகில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் 2 நாள் குவைத் பயணம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இருந்தது என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் குவைத் பயணம் குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் அருண்குமார் சட்டர்ஜி செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் குவைத்திற்கு வந்ததை அந்நாட்டு தலைவர்கள் பெருமையாக கருதியதாக குறிப்பிட்டார். குவைத் அரசருடனான பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசனை இந்தியா குவைத் இடையே மேலும் உறவுகள் மேம்படுத்த உதவியதாக அருண்குமார் சட்டர்ஜி கூறினார். தமக்கு வழங்கப்பட்ட முபாரக் அல் கபீர் விருதை 140 கோடி இந்தியர்களின் சார்பில் பெற்றுக் கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியுடன் கூறியிருப்பதாக வெளியுறவுத்துறை செயலாளர் குறிப்பிட்டார். பிரதமரின் இந்த பயணம் மூலம் குவைத் தலைமையின் கீழ் இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். This was the first meeting between the two leaders. They recalled the strong historical and friendly ties between India and Kuwait and reaffirmed their full commitment to further expanding and deepening the bilateral cooperation. In this context, they agreed to elevate the bilateral relationship to a strategic partnership. Prime Minister thanked His Highness the Amir for ensuring the well-being of over 1 million strong Indian community in Kuwait.